இப்போது கூலி படத்தோட ஒரு 5 பாயிண்ட் பாசிட்டிவிட்டியும் அண்டு 5 பாயிண்ட் நெகட்டிவ் பாயிண்ட்ஸும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் பாயிண்ட் பார்க்கலாம். ரஜினிகாந்த் அவரோட மாஸ் என்ட்ரி வந்து ரசிகர்கள் வந்து ரொம்ப நல்லா அலற வச்சது. அண்ட் அனிருத்தோட மியூசிக் பிஜிஎம் அண்ட் பாடல்கள் வந்து ரொம்ப ஹைலைட்டாக இருக்குது. லோகேஷ் கனகராஜோட டைரக்ஷன் அது வந்து பேக்கிங் ஸ்டைலும் சரி ஃப்ரேமிங்கும் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் ஆக்ஷன் சீன்ஸ் ஹாலிவுட் லெவலில் வந்து அந்த சீன்ஸ் எல்லாம் செம்மையாக ஆக்ஷன் சீன் வச்சுருந்தாங்க. அண்டு சென்டிமெண்ட் சீன்ஸ் ரசிகர்கள் வந்து ஓரளவுக்கு கனெக்ட் செய்ய வச்சுது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அண்ட் இதில் வந்து நெகட்டிவிட்டி சொல்லி பார்த்தோம்னா சில இடங்களில் வந்து நீளமான காட்சிகள் ரொம்ப வந்து பிளேஸிங் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருந்துச்சு. அண்டு கதையில் வந்து புதுமை குறைவுன்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க. அதாவது இப்போ சேம் பழைய மாஸ் டெம்ப்ளேட்டே தான் இருக்குன்றாங்க. அண்டு வில்லன் கேரக்டருக்கு சரியான ஒரு டெவலப்மெண்ட் இல்லாமல் போச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க. அண்டு காமெடி ட்ராக் சுத்தமாக சரியாக வந்து ஒர்க் அவுட்டே ஆகலைன்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க. அண்டு சில ரசிகர்கள் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு எல்சியோட கனெக்ஷன் வரலன்னு சொல்கிறாங்க. எல்சின்னா இது வந்து ஸ்டாண்ட் அலோன் ஃபிலிம் முதலே சொல்லிட்டாங்க. பட் எல்சியூவில் வந்து அதில் வந்து அந்த பேக்கிங் அந்த ஒரு ஸ்டைல் அந்த ஒரு மாசு அந்த சீனெல்லாம் வந்து இந்த அளவுக்கு இது வந்து எதிர்பார்த்த அளவுக்கு கொடுக்கலங்கிறது வந்து ஒரு பெரிய இதாக இருக்குது.